வணக்கம். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா. சோளிங்கரில் பாஜகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலும், கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் தலைமையிலும், மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திரன் தலைமையிலும் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி, ஆற்காட் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், சுற்றுச்சூழல் மாநில துணை செயலாளர் வினோத் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பாஜக ஒன்றிய செயலாளர் சிவகுமார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திரன் தலைமையில் அமைச்சர் காந்தி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து குரூப் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் சிவானந்தம், மஸ்தான், குமுதா, மாவட்ட குழு துணைத் தலைவர் நாகராஜன், விவசாய அணி மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், நகர செயலாளர் கோபி, ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்கு மகளிருக்கு இலவச உடனே அறிவித்தார். உரிமை தொகை மகளிருக்கு அதுதான் கேட்டாச்சு. 1 கோடி 14 பேருக்கு கொடுக்கிறார். மிச்ச பேரெல்லாம் கொடுக்க அதில் சொன்னது மட்டும் இல்லாத சொல்லால் மக்கள் தேடி வந்து இல்லம் தேடி பேரு உயிர் காக்கும் ஆபத்து காலை உணவு திட்டம் அரசு பள்ளிப்படுகிற மாநில பொருள் சொன்னார். 10 பிரபலத்துக்கு படிச்சுட்டு காலேஜ் போவார். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காலேஜ் சேர்த்துக்காக அவனுக்கு மாதம் 1000 ரூபாய் நடத்துவான். இப்போ முதல்ல மாணவர்கள் கூட இப்போ அறிவிச்சுட்டார். அவங்களுக்கு 1000 ரூபாய். இந்த மாதிரி மகத்தான மகளிருக்கு கொஞ்சம் திட்டங்கள் அவ்வளோ திட்டங்கள். அதனால் இது ஒரு நல்ல ஆட்சி. காரணம் ஒன்றில் சோழிகள் தொழில் போன பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் தெரியுமா? 14,000. இப்போ எவ்வளோ தெரியுமா ஓட்டு வித்தியாசம்? 34,000. 24 ஓட்டு. காரணம் என்ன? இந்த 2-3 வருஷத்துல அவர் செஞ்ச மக்களுக்கு செஞ்ச சாதனை